சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கேம்பில் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அந்த வேன் வந்து கவுந்துரும். அதனால சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு வராது. அதனால எல்லாருமே பசியில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் சேது பார்த்திங்க அப்படின்னா சேது அப்பத்தா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரோட பையன் கூட பார்க்காம அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அடுப்பெல்லாம் வச்சு எல்லா ஜாமானையும் வச்சு சமையல் வந்து செஞ்சு கிண்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி எல்லா டாக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேதுவும் அப்பத்தாவும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. இதை பார்த்தா எல்லா டாக்டர்ஸ்க்கும் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அமைச்சர் பையன் கூட பார்க்காம இவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் தான் உனக்கு கிடச்சிருக்காரு தமிழ்ச்செல்வி. நம்ம வந்து வயிறு ஆத்துறதுக்கு அவங்க தான் வந்து இப்போதைக்கு ரொம்பவே முக்கியமான காரணம். அவங்க ரொம்பவே வந்து புண்ணியம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பசியெல்லாம் போக்கியிருக்காங்க. கரெக்டான நேரத்தில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடச்சி நீ ஏன் டிவோர்ஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. இதுக்கு தமிழ்ச்செல்வி என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.